பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உனக்கு பிளஸிங் தர போறேன், அதாவது நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், அந்த ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிச்சாருன்னா அது நிரந்தரமான ஆசீர்வாதங்க. நமக்கு இந்த உலகத்துல என்னதான் ஆசீர்வாதம் கிடைச்சாலும், பணம் கிடைக்கட்டும், பொருள் கிடைக்கட்டும், நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கட்டும், நம்ம தீய வழியில ஏதாச்சும் நமக்கு ஒரு பிளெஸிங்ஸ் கிடைச்சா அது நிரந்தரமான பிளெஸிங்ஸா இருக்காதுங்க. ஏசப்பா கொடுக்குற பிளெஸிங்ஸ் மட்டும்தான் நிரந்தரமான பிளெஸிங்ஸ். அந்த ஆசீர்வாதம் அதுல வேதனை இருக்காது, பிரச்சனை இருக்காது, தரித்திரம் இருக்காது. அந்த ஆசீர்வாதம் உன்னை விட்டு நான் பிடுங்க மாட்டேன்னு சொல்றாருங்க. நீங்க தீய வழியில ஒரு சம்பாதிக்கிறீங்க, தீய வழியில ஒரு காரியத்தை பண்றீங்க, நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி தவறான வாழ்க்கையை, தவறான முடிவுகளை நீங்க எடுத்து அதன்படி போகும்போது தீமையான காரியம் நீங்க செய்றீங்கன்னா, நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக செய்றீங்க இல்ல, ஆனா அந்த நல்லா இருக்குன்னு செய்யற அந்த காரியத்துல கூட நிறைய வியாதி, பிரச்சனை, போராட்டம், பலவீனம் என்ன வேணா வந்துடும். அதான் ஆண்டவர் சொல்றது, தீமையான வழியில நீ போகாத, நேர்மையா உண்மையா வாழ முயற்சி எடு. நீ படிக்கிற படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், தொழிலாட்டம், குடும்பமா இருக்கட்டும், என்ன காரியம் இருந்தாலும் நீ உண்மையா வாழ முயற்சி எடுமா. நீ உண்மையா இருந்தனா நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தரேன், உன் குடும்பத்துக்கு நான் தரேன், உன் பிரச்சனைக்கு தரேன், எல்லாத்துக்கும் தரேன்ப்பா, நீ கவலைப்படாத. ஆனா அதை பெற்றுக்கொள்ளணும்னா தீமையான வழி நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. நேர் வழியாய் நம்ம நடத்துறவங்க நிச்சயமா நடத்துவாரு. கவலைப்படாதீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.